வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா ஸ்பைடர்மேன் ஸ்டைலில் நம்மளோட ஏஐ ஃபோட்டோ எடிட்டிங் சிம்பிளாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ராம்பில் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஜெமினியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஜெமினி இல்லை சாட்ஜிபிடி எதுனாலும் ஓகே தான். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆஸ்கே ஜெமினின்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. அந்த குரூப்பில் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான ஃப்ராம்ப்ட் வரும். பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸ்க்கு தனியாக இருக்கும். ஸோ எந்த கேட்டகரி வேணுமோ அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் இது இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உமன் அப்படி இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் கிரே பேண்ட் வந்து கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பேண்ட் இங்கே கலர் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்ஸுக்கும் தெரியும் கேர்ள்ஸுக்கும் தெரியும், ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல கிரே பேண்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒயிட்டு பிளாக்கு ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் பேண்ட் வேணுமோ அந்த இடத்துல உங்களுக்கு சூட் ஆகிறவன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 9:16 வந்து கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் இப்போ ஃபுல் 9:16 அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சைஸாக ஷோ ஆகும். இதே உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாஸில் போஸ்ட் போடுற சைஸ் வேணும் அப்படின்னா 4:5ன்னு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு கீழே ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரி செலக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ ஃபேஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களோட ஃபேஸ் கட் மாதிரி வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனால் ஃபோட்டோவை கிளியராக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்மளோட அவுட்புட் எப்படி வருது அப்படின்றதும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே ஃப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸுன்றதை தாண்டி பேபிஸ்க்கும் எடிட் பண்ணலாம். ட்ரெஸ்ஸிங் கூட அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதை மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏஐ வீடியோஸ்லாம் நிறைய நீங்கள் நம்ம சேனலில் பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது இதுவரை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இப்போ நம்மளோட ஃபோட்டோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பராக ஃபேஸ் கட்டோட பக்காவாக உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. கீழே உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 990 ஃபுல் சைஸாக கொடுத்துருந்தனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸாக வந்திருக்கு. நீங்கள் இன்ஸ்டா சைஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிக் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ பாய்ஸு கேர்ள்ஸு பேபிஸ் ஸோ யார் வேணாலையும் கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோஸை மட்டும் கரெக்டாக ஃபேஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் நீங்களும் ஸ்பைடர்மேன் ஸ்டைல் எடிட் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக எடிட் பண்ணீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.